தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஆர்டி புக் லைன் பை லைனத்துல பிசிக்ஸ்ல எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படின்ற சாப்டர் ஆரம்பிச்சோம் இல்லையா? கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அந்த சாப்டர்ல ஏற்கனவே நம்ம பார்ட் 4 வரைக்கும் போட்டிருக்கிறோம். இப்போ பார்ட் 5 கண்டினியூ பண்றோம். ஓகேங்களா? ஸோ பார்ட் 4 வரைக்கும் பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்ட் 5 கிட்ஸ் ஆஃப் ரூல்ல இருந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 3.12 Kids of Rule. Electric circuits generally consist of a number of resistors and cells interconnected sometimes in a complicated way. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் எடுத்துக்கிட்டா அதுல நிறைய ரெசிஸ்டர் இருக்கும், செல்ஸ் இருக்கும், பேட்டரிஸ், செல்ஸ் அப்படின்றது பேட்டரிஸ், இன்டர் கனெக்டட். ஸோ ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ரொம்ப சிக்கலான முறையில் இருக்கும். பார்க்கறதுக்கே எதுல இருந்து எதுக்கு கனெக்ஷன் போகுது, எங்கேருந்து எங்கே நடக்குதுன்றது தெரியாது. The formulae we have derived earlier for series and parallel combinations of resistors are not always sufficient to determine all the currents and the potential differences in the circuit. So ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிட்டா அந்த சர்க்யூட்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டோட்டலா இருக்கு, எவ்வளவு கரண்ட் இருக்கு அப்படின்றத சாதாரணமா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ், ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் அல்லது கெபாசிட்டர் இன் சீரிஸ், கெபாசிட்டர் இன் பேரலல், இந்த மாதிரியான ஃபார்முலாஸை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா எக்ஸாக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான சீரிஸ்லயோ பேரலல்லையோ ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம்ல நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிஸ்டமா இருக்கும். 2 rules called Kirchhoff's rule are very useful for analysis of electric circuits. ஸோ ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை அனலைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு 2 முக்கியமான ரூல்ஸ் பயன்படுதுன்னு சொல்றாங்க. அது ரெண்டுமே என்னன்னா கிர்ச்சாஃப்ஸ் ரூல் தான். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூல், வோல்டேஜ் ரூல், அந்த மாதிரி நம்ம சொல்ல போறோம். ஃபைன். Given a circuit, we start by labeling current in each resistor by a symbol. Say I. ஓகே, ஸோ ஒரு ரெசிஸ்டர்லையும் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம லேபிள் பண்ண போறோம்னா கேபிட்டல் ஐ அப்படின்ற கரண்ட் பாஸ் ஆகுது. அண்ட் ஏ டைரக்டட் arrow to indicate that current I flows along the resistor in the direction indicated. ஸோ அதில் அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டரையும் தாண்டும் போது ஐன்றதை எழுதி அதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருப்போம். அந்த டைரக்ஷன் மூலியமா கரண்ட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். If ultimately I is determined to be positive, suppose current is positive அப்படின்னு நம்ம determine பண்ணா, the actual current in the resistor is in the direction of the arrow. So current suppose பாசிட்டிவா இருக்குன்னா கண்டிப்பா arrow என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் கரண்ட்டும் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? If I turns out to be negative, suppose I வந்து நெகட்டிவா டர்ன் ஆச்சுன்னா the current actually flows in a direction opposite to the arrow. ஸோ arrow எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். எப்போனா ஐயோடைய வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சுன்னா, ஓகேவா? கரண்ட் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, ஐ வேல்யூ பாசிட்டிவா இருக்கும்போது ஆரோ எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல கரண்ட் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஐ வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சுன்னா ஆரோ எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். கரண்ட் ஆக்சுவலி ஃப்ளோஸ் இன் டைரக்ஷன் ஆப்போசிட் டு த ஆரோ. ஃபைன், இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். Similarly, for each source, ஒரு சோர்ஸ்க்கும், that is cell or some other source of electric power, எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் பவர்ல இருந்து எனக்கு கிடைக்குதோ, எந்த ஒரு செல், பேட்டரி எடுத்துக்கிறனோ அதை நான் சோர்ஸ்னு எடுத்துக்க போறேன். ஓகேவா? ஒரு சோர்ஸையும் பொறுத்து the positive and negative electrodes are labeled. ஸோ எனக்கு என்ன சோர்ஸ் எடுத்துக்கணும் அதை பொறுத்து பாசிட்டிவ் எலக்ட்ரோடும் இருக்கும், நெகட்டிவ் எலக்ட்ரோடும், அதை நம்ம லேபிள் பண்ணணும்னு சொல்றாங்க. as well as a directed arrow with a symbol for the current flowing through the cell. ஸோ அந்த சோர்ஸ், அந்த செல் எடுத்துக்கிட்டா அந்த செல்லில இருந்து எலக்ட்ரோட்ஸ், பாசிட்டிவ் எலக்ட்ரோட் எங்க, நெகட்டிவ் எலக்ட்ரோட்ஸ் எந்த பக்கம், கரண்ட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்றதை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்னா லேபிள் பண்ணணும். திஸ் வில் டெல் us the potential difference V is equal to V of P minus V of N. அதாவது பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் மைனஸ் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் டோட்டல் வோல்டேஜ். அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். தட் இஸ் நத்திங் பட், இதை ஏற்கனவே நம்ம 3.38 ஈக்குவேஷன் நினைக்கிறேன் எடுத்திருந்தோம். ஸோ எப்சிலான் மைனஸ் ஐ இன்டூ ஆர். ஐன்றது கரண்ட், பட் ஸ்மால் ஆர்ன்றது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், செல்லுக்கு உள்ளார உருவாகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஐஆர் எப்சிலான்ல இருந்து மைனஸ் பண்ணா we get a formula. Equation 3.38, between the positive terminal of P and the negative terminal N. I here is the current flowing from N to P. N ல இருந்து நெகட்டிவ் டெர்மினல் இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதை நான் ஐன்னு எடுத்துக்கிறேன் through the cell. If while labeling the current I through the cell, one goes from P to N, then of course, suppose நம்ம n ல இருந்து p க்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது தான் இந்த ஃபார்முலா Vp minus Vn அப்படின்ற ஃபார்முலா, எப்சிலான் மைனஸ் IR அப்படின்ற ஃபார்முலா. இன் கேஸ் P to N, I நல்லா புரிஞ்சுக்கோங்க, while labeling the current I through the cell, one goes from P to N, பாசிட்டிவ் எலக்ட்ரோட்ல இருந்து நெகட்டிவ் எலக்ட்ரோடுக்கு கரண்ட் போச்சுனா, then of course இந்த சைன் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அப்ப எப்சிலான் பிளஸ் IR ன்னு கிடைக்கும்.
V is equal to வழக்கமா நம்ம என்ன சொல்லுவோம்னா எப்சிலான் மைனஸ் ஐஆர்னு சொல்லுவோம். பட் நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினலுக்கு கரண்ட் போகும்போது. பட் அது ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் P டு N இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா எப்சிலான் பிளஸ் ஐஆர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நீங்க இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நாங்க ஸ்கூல் பசங்களுக்கு எப்படி சொல்லணும்னா N டு P. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போகுது. அப்ப நெகட்டிவ் தான் வரும். Nல இருந்து ஆரம்பிச்சு Pக்கு போகுது கரண்ட் அப்படின்னா நெகட்டிவ் வரும். Pல இருந்து ஆரம்பிச்சு Nக்கு போகுதுன்னா பாசிட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்ப பிளஸ் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? சோ ஃபார்முலாவை எந்த எலக்ட்ரோட்ல இருந்து எந்த எலக்ட்ரோட் போகுதுன்னு கேட்டா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எலக்ட்ரோடுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஃபார்முலால மைனஸ் வரும். எப்சிலான் மைனஸ் ஐஆர். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் பாசிட்டிவ் எலக்ட்ரோட்ல இருந்து நெகட்டிவ் எலக்ட்ரோடுக்கு கரண்ட் போகும்போது பாசிட்டிவ் வரும். எப்சிலான் பிளஸ் ஐஆர் வரும். ஓகேவா? சோ இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபைன். Having a clarified labeling, we now state the rules and the proof. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் லேபிள் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரூல் என்ன, அதுக்கான ப்ரூஃப் என்னன்றதை கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜங்ஷன் ரூல். ஸோ ஜங்ஷன்னா 4-5 பாயிண்ட் ஒன்னா சேர்ற இடத்த நம்ம ஜங்ஷன் சொல்லுவோம் இல்லையா? ரயில்வே ஜங்ஷன்னா 10-15 ரயில் ஒன்னா வந்து அந்த இடத்துல நிக்கிறதுனால ஜங்ஷன் சொல்றாங்க. ஃபைன். ஜங்ஷன் ரூல். அட் எனி ஜங்ஷன், அதாவது மீட்டிங் பாயிண்ட், the sum of the current entering the junction is equal to the sum of the currents leaving the junction. இப்போ எக்ஸாம்பிள் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூலமா ஒரு கரண்ட் வருது இந்த பாயிண்ட். இது I1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூலமா கரண்ட் வருது. இதெல்லாம் இந்த டைரக்ஷன் கொடுக்கணும். ஃபைன். இங்க ஒரு கரண்ட் போகுது I3. இது I2. ஓகே. சோ I1 பிளஸ் I2 இது ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளவு கரண்ட் வருமோ அதே அளவுக்கு தான் I3ல கரண்ட் வெளியில போகும். அதாவது I1 பிளஸ் I2 இஸ் ஈக்குவல் டு I3 அப்படின்னு சொல்லலாம். I1 பிளஸ் I2 இஸ் ஈக்குவல் டு I3. இந்த கான்செப்ட் புரியுதா? சோ எனி கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன், கரண்ட் எதெல்லாம் ஜங்ஷன்ல நோக்கி வருதோ அது எல்லாத்துடைய சம் வேல்யூ கரண்ட் ஜங்ஷன்ல இருந்து வெளியில போகுதுன்னா அதனுடைய சம் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். 3.15. ஸோ ஃபிகர் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபிகர் 3.15 கொடுத்துருக்காங்க. I1 என்ற ஜங்ஷன் ஒரு டைரக்ஷன்ல போகுது. I1 என்ற கரண்ட் ஒரு டைரக்ஷன்ல போகுது 30 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியா H என்ற பாயிண்ட்டுக்கு. அப்புறம் Bன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, Aன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, Cன்னு ஒரு பாயிண்ட், Dன்னு ஒரு பாயிண்ட். ஓகே, மொத்தமா எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. ABCD அதுக்கப்புறம் H, மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல 40 ஓம் ரெசிஸ்டன்ஸ், 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் ஒரு செல் கனெக்ட் பண்ணிருக்காங்க 45 வோல்ட் செல்லு. இங்க G பாயிண்ட்ல அதே மாதிரி 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஃபைன். இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு 30 ஓம் ரெசிஸ்டன்ஸோ அல்லது 1 ஓம் ரெசிஸ்டன்ஸோ என்ன இருக்குன்னு கேட்டா பேரலா இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா? இது வரைக்கும் இப்போ 20 ஓம் ரெசிஸ்டன்ஸும் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸும் சீரிஸா இருக்குன்னு சொல்லணும். ஈவன் 40 ஓம் 1 ஓம் இது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா 20 ஓம் கூடயும் சீரிஸா தான் இருக்கு. இது ரெண்டும் தான் என்னவா இருக்குன்னா பேரலா இருக்கணும். ஆமாவா? ஸோ செல் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிருக்காங்க, இங்கேயும் செல் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இது என்ன டெர்மினல்? பாசிட்டிவ் டெர்மினல். இதுல இது நெகட்டிவா இருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம இது ரெண்டும் சீரிஸ்னு சொல்லுவோம், இதுவும் சீரிஸ் தான் சொல்லுவோம். ரைட்? ஓகே. இந்த இடத்த என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேரலல்னு சொல்லுவோம். 30 ஓம் மட்டும் பேரலல்னு சொல்லுவோம். ஸோ எதெல்லாம் சீரிஸா சொல்லுவோம், எதெல்லாம் பேரலா சொல்லுவது ரொம்ப முக்கியம். பேட்டரியுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெசிஸ்டருடைய எந்தெந்த டெர்மினல்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு தான் நம்ம சீரிஸ் பேரலல் அப்படின்றத முடிவு பண்ணுவோம். ஸோ இந்த விஷயத்தை உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுனாலே யூ வில் கெட் லாட் ஆஃப் ஐடியா. Fine. So this applies equally well if instead of junction of several lines we consider a point in a line. Okay, so lineல ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதுதான் நம்ம ஜங்ஷன் எடுத்துக்கிறோம். அப்ப இந்த பாயிண்ட் ஒரு ஜங்ஷன், இந்த பாயிண்ட் ஒரு ஜங்ஷன். ஓகேவா? ஒரு பாயிண்ட்டும் என்னதுன்னா ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கிறதுலாம் ஒரு ஜங்ஷன் அர்த்தம். Fine. The proof of this rule follows from the fact that when current are steady, there is no accumulation of charges at any junction or at any point in a line. So எந்த ஒரு பாயிண்ட்லயும் எந்த ஒரு லைன்லயுமே எனக்கு என்ன ஆகுதுன்னா கரண்ட் அக்குமுலேட் ஆக போறது இல்ல. Thus the total current flowing in which is the rate at which the charge flows into the junction must equal to the current flowing out. So flowing in current எவ்வளவோ டோட்டல் கரண்ட் எவ்வளவு தூரம் அந்த ஜங்ஷன் வழியா ஃப்ளோ ஆகுதோ, இன் ஆகுதோ, ஃப்ளோ இன் உள்ளார அந்த இடத்துல எவ்வளவு கரண்ட் என்டர் ஆகுதோ அதே அளவுக்கு தான் கரண்ட் கண்டிப்பா என்ன ஆகும்னா ஃப்ளோயிங் அவுட், வெளியிலயும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் இன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் அவுட். ஓகேவா? ஃபைன். B, loop rule. The algebraic sum of changes in a potential around any closed loop involving resistors and cells in a loop is 0.
ஸோ ஏதாவது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ரெசிஸ்டர் எடுத்துக்கிறோம், செல்ஸ் எடுத்துக்கிறோம். ரெசிஸ்டரும் செல்ஸும் கனெக்ட் ஆகி இருக்கிற மாதிரி, இன்டர் கனெக்ட் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு லூப்ஸை உருவாக்கணும்னா அதுல அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் பொட்டன்ஷியல், அங்க மொத்தமா எவ்வளவு பொட்டன்ஷியல்ஸ் ஒரு ஒரு இடத்துல ஏற்படுது. ஒரு லூப் இருக்கு, அதுல ஒரு V1 என்ற பொட்டன்ஷியல் இருக்கும், இன்னொரு லூப் இருக்கு, அதுல V2 என்ற பொட்டன்ஷியல், இன்னொரு லூப் இருக்கு, அதுல V3 என்ற பொட்டன்ஷியல். இந்த மாதிரி ஒரு ஒரு லூப்லயும் ஒரு ஒரு பொட்டன்ஷியல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பொட்டன்ஷியல்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணா எனக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்னா கண்டிப்பா ஜீரோவா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு பொட்டன்ஷியல் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இன்னொரு பொட்டன்ஷியல் நெகட்டிவா இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு காம்பன்சேட் ஆயிடும். ஃபைன். ஃபிகர் 3.15 தான் திரும்ப இதே தான் கொடுத்திருக்காங்க. This rule is also obvious since electric potential is dependent on the location of the point. So electric potential பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன சொல்லணும், from one point to another point against the electric field. electric fieldக்கு against ஒரு பாயிண்ட்ல இருந்து another pointக்கு நம்ம ஒர்க் டன், சார்ஜஸ் மூவ் பண்றதுக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க் டன்னுக்கு பேர் தான் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். எவ்வளவு வேலை செய்யறோம் ஒரு சார்ஜை ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் நகர்த்ததுக்கு எவ்வளவு வேலை செய்யறோமோ அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு ஒரு பாயிண்ட்டையும் பொறுத்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டிப்பா வேரி ஆகும். ஏன்னா பாயிண்ட்டை பொறுத்து டிஸ்டன்ஸ் வேரி ஆகும், ஆர் வேரி ஆச்சுன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் வேரி ஆகும். Thus, starting with any point, if we come back to the same point, the total change must be 0. So என்ன சொல்றாங்க, starting from with any point, எந்த ஒரு பாயிண்ட் நான் ஸ்டார்டிங் பாயிண்டா எடுத்துக்கிட்டாலும் if we come back to the same point, அதே பாயிண்ட்டுக்கு நான் திரும்ப வரேன் அப்படின்னா, ஒரு லூப் ரொட்டேட் பண்ணி திரும்ப வரேன் அப்படின்னா the total change must be கண்டிப்பா என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். in a closed loop we do not come back to the starting point and hence the rule. Fine. ஸோ ஒரு க்ளோஸ்டு லூப்ல தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே எண்டிங் பாயிண்ட் வரதா இருந்தா கண்டிப்பா பொட்டன்ஷியல் வேல்யூ ஜீரோவா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபைன். நீங்க என்னென்ன எழுதிருக்காங்கன்னு பார்க்கலாம். அட் ஜங்ஷன் ஏ, ஐ திங்க் இதை கேபிட்டல் ஏன்னு சொல்லிருக்கலாம், பட் இங்க ஏ கொடுத்துருக்காங்க. ஓகே, அட் ஜங்ஷன் ஏ த கரண்ட் லீவிங் இஸ் I1 I2. பாருங்க, இந்த ஜங்ஷன்ல இருந்து I2ன்ற கரண்ட்டும் லீவ் ஆகுது, I1ன்ற கரண்ட்டும் லீவ் ஆகுது. அப்ப ரெண்டு கரண்ட் லீவ் ஆகுது. இந்த ரெண்டு கரண்ட்டுடைய சம் வேல்யூ I3ன்ற கரண்ட் இன்கமிங் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ அண்ட் கரண்ட் என்டரிங் இஸ் I3. த ஜங்ஷன் ரூல், ஸோ அக்கார்டிங் டு ஜங்ஷன் ரூல், கிர்ச்சாஃப் ஜங்ஷன் ரூல் நம்ம என்ன சொல்றோம், I3 is equal to I1 plus I2 அப்படின்னு சொல்றோம். ஏன்னு புரியுதா? ஃபைன். ஏன்னா அந்த ஒரு ஜங்ஷன்ல இருந்து ஏன்ற ஜங்ஷன்ல இருந்து I2 I3 ரெண்டு கரண்ட், I2ன்ற கரண்ட்டும் I1ன்ற கரண்ட்டும் ஏ ஜங்ஷன்ல இருந்து என்ன ஆகுது, கம்மிங் அவுட், வெளியில வருது. அப்ப I3 அப்படின்ற நான் இன்புட் கொடுக்குற இந்த கரண்ட் தான் இந்த ரெண்டு கரண்டா ஸ்பிளிட் ஆகி போகும். ஸோ I3 is equal to I1 plus I2ன்னு எழுதுறேன். அட் பாயிண்ட் ஹெச் கரண்ட் என்டரிங் இஸ் I1. ஹெச்ன்ற பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதுல I1ன்ற கரண்ட் என்டர் ஆகுது, I1ன்ற கரண்ட் என்டர் ஆகுது. அதே மாதிரி என்ன கரண்ட் வெளியில போகுது, ஏதாவது வெளியில போகுதா, there is only one current leaving H and by junction rule that will also be I1. அப்ப வெளியில வர கரண்ட்டும் என்னவா தான் இருக்கும், I1 தான் இருக்கும். ஏன்னா வேற எங்கேயும் ஜங்ஷன் மீட் ஆகல, கனெக்ட் ஆகல. and by junction rule this will also be I1 for the loop AHDCBA. AHDCBA. ஓகே, இப்படி ஒரு லூப் எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரூல மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த லூப் எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன சொல்றாங்க, and AHDEன்றது ஒரு ஜங்ஷன், அப்போ EFGA. The loop rules gives a minus 30 I1 minus 41 I3 plus 45 is equal to 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இங்க இருக்கிறது கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகுது. ஃபைன். அப்போ minus 30 into I1. ஓகே, அடுத்தது இங்க என்ன இருக்குன்னா 20 ஓம் இருக்கா. ஓகே, 40 45 இது 20 ஓம். ஸோ இதுலயும் இருக்கிறதும் டோட்டலா வேல்யூ வேணும் எனக்கு. 40 plus 1 41 ohm. Okay, minus 30 ohm, I mean minus 30 into I1 minus 41 I1 plus, okay, இங்க சேம் கரண்ட் தான் இருக்குன்றதுனால நம்ம 45 சொல்றோம். It is equal to 0. minus 30 I1 plus 21 I2, இந்த ரெண்டையும் 1 ஓமையும் 20 ஓமையும் எடுத்துக்கிட்டு 21 I2 minus 80 volt is equal to 0. ஓகே, ஸோ நான் இந்த லூப் ரூல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த லூப் ரூல் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒன்றுத்துக்கும் ஆன்சர் கண்டிப்பாக என்னவா தான் இருக்குன்னா டோட்டல் வேல்யூ ஜீரோவாக தான் இருக்கு. ஐ மீன் டோட்டல் பொட்டன்ஷியல் வேல்யூ ஜீரோவாக தான் இருக்கு. அதுதான் லூப் ரூல்ல சொல்றாங்க. லூப் ரூல் அப்படின்றது பொட்டன்ஷியலுக்கான ரூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லூப் ரூல்ன்றது பொட்டன்ஷியலுக்கான ரூல். ஃபைன்.
எக்ஸாம்பிள் 3.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல நிறைய ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சீரிஸாவும் கனெக்ட் பண்ணிருக்காங்க, பேரலாவும் கனெக்ட் பண்ணிருக்காங்க. நிறைய ஜங்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஜங்ஷன்ல நம்மளுக்கு ஐ வேல்யூ என்ன, வி வேல்யூ என்ன, ஐ இன்டு வி ஆருக்கான ஃபார்முலா, ஐ மீன் சாரி, வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் இல்லையா? ஸோ ஐ எவ்வளோ, கரண்ட் எவ்வளோ, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஓம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி வி எழுதி லூப் ரூல் கரெக்டாக வருதா, வி ஃபார்முலா டோட்டல் வோல்டேஜ் எனக்கு ஜீரோவா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. டோட்டல் பொட்டன்ஷியல் ஆர் டோட்டல் வோல்டேஜ் எனக்கு என்னவா இருக்கணும்னா ஜீரோவா இருக்கணும். அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஃபைன். இங்கே சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஆன்சர் அந்த கண்டிஷனை வச்சு தான் நம்ம எழுதியிருக்கோம். டோட்டல் பொட்டன்ஷியல் இந்த லூப்ல கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல் படி ஜீரோன்னு சொல்லிட்டு அதுபடி தான் நம்ம எழுதி கண்டுபிடிக்கிறோம். ஐ வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சரி. It should be noted that because of the symmetry of the network, the great power of Kirchhoff's rule has not been very apparent in example 3.5. Okay, example 3.5ல நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா very apparent-ஆ இல்லைன்னு சொல்றாங்க. In a general network, there will be no such simplifications due to symmetry, and only by application of Kirchhoff's rule to junctions and closed loops, as many as necessary to solve the unknowns in the network. ஸோ எக்ஸாம்பிள் 3.5ல இங்க இருக்கிற டயக்ராம்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிம்பிளா எடுத்துக்கிறாங்க. ஒரே மாதிரியா இருக்கிறதுனால they take it as a symmetry. இங்க இருக்கிற பிளேன்ல என்ன இருக்கோ I/2 I/2 I அப்படின்னு இருக்கோ அதே தான் இங்கேயும் I/2 I/2. ஓகேவா? ஸோ ஒரு பிளேன்லயும் சேம் கண்டிஷன்ஸ் தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். ஒரு பிளேன்லயும் மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும் இல்லையா? ஒரு கியூப்னு எடுத்துக்கிட்டா 6 ஃபேஸ் இருக்கும். ஒரு ஃபேஸ்லயும் ஒரே ரூல் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுறதுனால நம்ம சிமெட்ரியா எடுத்துக்கிட்டு ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டு ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போட்டு வரோம். பட் பிராக்டிக்கலா அந்த மாதிரிலாம் நிறைய நேரத்துல நடக்காதுன்றத சொல்றாங்க. ஓகேவா? இன் a general network there will be no such simplification due to symmetry. சிமெட்ரியால இவ்ளோ simplification நம்மளுக்கு கிடைக்குமானா கிடைக்காது. And only by application of Kirchhoff's rule to junction and closed loop. ஸோ இதை அப்ளை பண்ணி மட்டும்தான் கிர்ச்சாஃப்ஸ் ரூலையோ ரூல் ஐ மீன் க்ளோஸ்டு லூப்ஸ்க்கான லூப் ரூலையோ யூஸ் பண்ணி தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கேன் வி ஹேண்டில் த ப்ராப்ளம்? திஸ் வில் இல்லுஸ்ட்ரேட்டட் இன் எக்ஸாம்பிள் 3.6. ஓகே, எக்ஸாம்பிள் 3.6 அடுத்தது கொடுத்துருக்காங்க. அதில் ஓரளவுக்கு நம்மளுக்கு சிமெட்ரி இல்லைன்றதோ சிமெட்ரியை வச்சோ நம்மளால எக்ஸாக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. கிர்ச்சாஃப்ஸ் ரூலை லூப் ரூலை யூஸ் பண்ணுறது எப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமையும் இந்த டயக்ராமை பார்த்துக்கோங்க. இதில் கொடுத்த வேல்யூஸ் இதில் எந்தெந்த பாயிண்ட் இருக்குது. இப்போ சின்ற பாயிண்ட் இருக்குன்னா இந்த ஜங்ஷனில் என்ன கரண்ட் வெளியில போகுது, என்ன கரண்ட் உள்ளார வருது, இது எல்லாத்தையுமே பாருங்க. சரி, I1 கரண்ட் மட்டும் வெளியில போகுது. இது இன்கமிங், இது அவுட் கோயிங் இல்லையா? ஸோ I1 கரண்ட் வெளியில போகுது, இங்கேயும் ஏதோ ஒரு கரண்ட் வெளியில போகுது. இங்க மட்டும் தான் கரண்ட் உள்ளார வருது. I2 + I3 கரண்ட் தான் உள்ளார வருது. ஃபைன். இங்க I2 வருது, இங்க I3 வருதுன்னா இந்த ரெண்டு கரண்ட்டும் இங்க என்ன ஆகுதுன்னா வெளியில வருது. ஸோ I2 + I3 வெளியில வருது. இங்க எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? I2 + I3 - I1. ஏன்னா I1 கரண்ட் வெளியில போறதுனால I2 + I3ல இருந்து I1 மட்டும் மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற கரண்ட் இந்த இடத்துல வரும்னு சொல்றாங்க 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ்ல இங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே கரண்ட் எவ்வளோ, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு எக்ஸாக்டா மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு ஜங்ஷனையும் எடுத்துக்கிட்டு அந்த ஜங்ஷன்ல எவ்வளோன்றத இன்கமிங் எவ்வளோ, அவுட் கோயிங் எவ்வளோன்றத பாருங்க. அதே மாதிரி ஒரு லூப் எடுத்துக்கிட்டு அந்த லூப்ல எக்ஸாம்பிள் ஏபிசின்ற லூப் எடுத்துக்கிட்டா ஏபிசிஏ எடுத்துக்கிட்டாலோ அல்லது ஏபிசிடிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலோ ஒரு லூப்லயும் எவ்வளோ இருக்குன்றத தனித்தனியா பார்க்க வேண்டியதா இருக்கும். ஃபைன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸை பார்க்கும்போது அந்த லூப் ரூல் படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா கிடைக்கும். ஸோ க்ளோஸ்டு லூப்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 2 இல்லைனா 3 லூப் எழுதலாம் இல்லையா? 2 லூப் அவங்க ஜெனரலாகவே எழுதுறாங்க. ஏபிசிஏன்றது சின்ன ட்ரையாங்கல், இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் மாதிரி எழுதுது. அடுத்தது ஏபிசிடிஏ அப்படின்றது கீழேயும் சேர்த்து சொல்றது பிசிடிஇபி அப்படின்றது. ஸோ இல்லை ஒரு தடவை சும்மா காமிக்கணும்னாலும் காமிக்கலாம். பில இருந்து பிசிடி இபி பிசிடிஇபி. ஆக்சுவலா இங்க எப்சிலான் மாதிரி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் இ, செல்லுன்றது இ. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும் கிர்ச்சாஃப்ஸ் ரூல் என்ன, லூப் ரூல் என்ன அப்படின்றது. ஓகேவா? ஃபைன். 3.13 வீட்ஸ்டன் பிரிட்ஜ். ஸோ வீட்ஸ்டன் பிரிட்ஜ்னா என்ன, எதுக்காகலாம் நம்ம வீட்ஸ்டன் பிரிட்ஜை யூஸ் பண்ணுவோம்? ஆஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் கிர்ச்சாஃப்ஸ் ரூல் கன்சிடர் த சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர் 3.18. ஸோ 3.18ல நம்மளுக்கு கொடுத்த ஃபிகர் மாதிரி கிர்ச்சாஃப்ஸ் ரூலை கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு பயன்பாடு கொண்டுட்டு வரோம், விச் இஸ் கால்ட் த வீட்ஸ்டன் பிரிட்ஜ். ஸோ வீட்ஸ்டன் பிரிட்ஜ்ன்றது கிர்ச்சாஃப்ஸ் ரூலுடைய ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் சொல்றாங்க. கிர்ச்சாஃப்ஸ் ரூலை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் தான் வீட்ஸ்டன் பிரிட்ஜ். The bridge has a 4 resistor. அந்த bridgeல என்ன இருக்குன்னா 4 ரெசிஸ்டர் இருக்கு. R1, R2, R3, R4. இந்த 4 ரெசிஸ்டர்ஸ்ல 3 ரெசிஸ்டர்ஸ் known வேல்யூவா இருக்கும். ஒரு ரெசிஸ்டருடைய வேல்யூ எனக்கு தெரியாது. அந்த unknown ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூவை ஈஸியா என்ன பண்ணலாம்,
கிர்ச்சாஃப்ஸ் ரூலை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் உடைய ரெசிஸ்டர் வேல்யூ எவ்வளோ, ரெசிஸ்டன்ஸ் அன்னோன் ரெசிஸ்டர் உடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு நான் கிர்ச்சாஃப்ஸ் ரூல் மூலியமா கண்டுபிடிக்க போறேன். Okay. Across one pair of diagonally opposite points A and C in the figure, a source is connected. So இந்த figure நீங்க பார்க்கணும்னா இங்க பாருங்க 3.18. So A ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, C ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, D ன்னு ஒரு பாயிண்ட், B ன்னு ஒரு பாயிண்ட். மொத்தம் 4 ஜங்ஷன்ஸ் இருக்கு. ஓகே தானே? இந்த ஏல இருந்து என்ன ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. R2 ன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ், R1 ன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ், R4 ன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ், R3 ன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ். R1, R2, R3, R4 அப்படின்னு 4 ரெசிஸ்டன்ஸ். அந்த 4 ரெசிஸ்டன்ஸ்ல R2, R1, R3க்கு எல்லாத்துக்குமே எதுவுமே எழுதல வேல்யூஸ். ஆனா R4க்கு மட்டும் என்ன எழுதிருக்காங்கன்னா அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் எழுதிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு 3 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிளியரா தெரியும். ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் தெரியாது. ஓகேவா? அந்த ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ எவ்வளவுன்றதை தான் கண்டுபிடிக்க போறோம் கிர்ச்சாஃப்ஸ் ரூலை அப்ளை பண்ணி. ஓகே. ஸோ இது ப்ராக்டிக்கலாகவும் வரும். அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் உடைய அன்னோன் ரெசிஸ்டருடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈவன் ஏதாவது காப்பர் காயில சுத்தி வச்சுட்டு அதுதான் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி அந்த காப்பர் காயிலுடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கூட உங்களை கண்டுபிடிக்க சொல்லலாம். ஓகே. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஓகே. Across one pair of diagonally opposite points A and C in figures, a source is connected. Okay. A என்ற பாயிண்ட்லயும் C என்ற பாயிண்ட்லயும் நம்ம சோர்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம். செல்லில இருந்து பேட்டரியில இருந்து கனெக்ட் ஆகிற 2 டெர்மினல்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம். This that is AC is called the battery arm. பேட்டரியோடைய ஆர்ம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏவும் இங்க இருக்கிற சியும். ஏன்னா பேட்டரி கூட கீழே இருக்கிறது பாருங்க, இது பேட்டரி எப்சிலான் வேல்யூ. இந்த பேட்டரியோடைய பாசிட்டிவும் பேட்டரியோடைய நெகட்டிவும் நம்ம சி கூடயும் ஏ கூட கனெக்ட் பண்ணிருக்கோம். ஃபைன். தென் என்ன கொடுத்துருக்காங்க, பிட்வீன் த அதர் டூ வெர்டிசஸ் 2 ஏ பி சிடி 4 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதுல ஏவிலையும் சிலையும் பேட்டரி ஆர்ம்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு, பேட்டரியோடைய 2 டெர்மினல்ஸை கனெக்ட் பண்ணியாச்சு. அதர் டூ வெர்டிசஸ் பி அண்ட் டி, a galvanometer G which is a device to detect current. அதுவும் ரொம்ப என்ன கரண்ட் அப்படின்னா சென்சிட்டிவ் கரண்ட், ரொம்ப ரொம்ப கம்மியான மைக்ரோ ஆம்பியர்ல கரண்ட் இருந்தா கூட அதை கேல்வனோமீட்டர் என்ன பண்ணும், டிடெக்ட் பண்ணும் இல்லையா, டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். கேல்வனோமீட்டர்ல முள்ளு ஆடும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அங்க ரொம்ப மைக்ரோ சென்சிட்டிவான கரண்ட் இருக்கா இல்லையா, மில்லி ஆம்பியர்ல கரண்ட் இருக்கா இல்லையா, மைக்ரோ ஆம்பியர்ல கரண்ட் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கேல்வனோமீட்டரை பிடிக்கு நடுவில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இஸ் கால்டு த கேல்வனோமீட்டர் ஆர்ம். ஓகே. அப்போ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஏசி அப்படின்றது என்னது அப்படின்னா செல் ஆர்ம் அப்படின்னு சொல்லணும், அல்லது பேட்டரி ஆர்ம் அப்படின்னு சொல்லணும், சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஆர்ம். இந்த பிடி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பியும் டியும் பாத்தீங்கன்னா கேல்வனோமீட்டருடைய ஆர்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கேல்வனோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம், இந்த இடத்துல ஒரு டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா சென்சிபிள் கரண்ட் இருக்கா இல்லையானதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ கரண்ட்டுடைய வேல்யூ எப்ப ஜீரோ ஆகும் அப்படின்னா ஜங்ஷன் பாயிண்ட்ல சென்டர் பாயிண்ட்ல கண்டிப்பா கரண்ட் என்னவா இருக்கும், ஜீரோவா தான் இருக்கும். அப்ப கேல்வனோமீட்டர்ல எப்ப ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காமிக்குதோ அது வரைக்கும் நான் இதை ரியோஸ்டாட்டை வச்சு சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஃபைன். என்ன பண்றாங்க எக்ஸ்பெரிமெண்டலா அப்படின்றத பார்க்கலாமா? ஃபார் சிம்பிளிசிட்டி வி அஸ்யூம் தட் த செல் ஹேஸ் ஒன் நோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. செல்லுக்கு ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம், ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல நம்ம சிம்பிளா கான்செப்ட் புரியணுன்றதுக்காக இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்ல, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எதுவும் இல்லாம செல் கம்ப்ளீட்டா ஒரு கெப்பாசிட்டர் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம நினைச்சுக்கலாம். Fine. There is no internal resistance in a cell. அப்ப small r value 0, அப்ப IR value 0 ஆயிடும். In general, there will be a current flows across all the resistors as well as a current IG through galvanometer. So எல்லா ரெசிஸ்டர் வழியாவும் கரண்ட் பாஸ் ஆகும். at the same time galvanometer வழியாவும் IG என்ற கொஞ்சம் கரண்ட் பாஸ் ஆக போகுது. Of special interest is the case of balanced bridge where the resistors are such that IG is equal to 0. ஸோ இந்த ஸ்பெஷல் கேஸ்ல நம்ம ரெசிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம், ஐஜி வேல்யூ 0 வர மாதிரி கனெக்ட் பண்ணிருக்கோம். we can easily get the balance condition such that so balance bridge வச்சு பொட்டன்ஷியோமீட்டர் மாதிரி தான் ஒரு ஸ்கேல் வச்சு அதுல நம்ம ஜாக்கியை மூவ் பண்றது மூலமா ஐஜி வேல்யூ எப்ப 0 வருதுன்னு பார்ப்போம், அப்போ எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இல்ல ரியோஸ்டாட்டை வச்சு கூட மூவ் பண்ணி நம்ம அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அதை ரியோஸ்டாட் மாதிரி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த ஐஜி வேல்யூ எப்ப 0 வருதுன்னு பார்ப்போம். கேல்வனோமீட்டருடைய டிஃப்ளெக்ஷன் எப்ப 0 வருதோ, கரண்ட் எப்ப 0ன்னு காமிக்குதோ, அப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். we can easily get the balanced condition such that there is no current through J. ஸோ கேல்வனோமீட்டர் வழியா எந்த ஒரு கரண்ட்டும் பாஸ் ஆகல, கேல்வனோமீட்டருடைய கரண்ட் வேல்யூ 0ன்னு காமிக்குதுன்னா அப்ப நம்ம ஈஸியா பேலன்ஸ் பண்ண முடியும். in this case the Kirchhoff's junction rule applied to junction D and B. ஸோ டி பி கீழையும் மேலையும் அந்த பாயிண்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா Kirchhoff's rule அப்ளை பண்றோம். பாருங்க, immediately gives us the relation I1 is equal to I3, I2 is equal to I4. So galvanometerல எப்ப 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்குது, IG வேல்யூ ஸ்மால் IG, IG வேல்யூ எப்ப 0வா காமிக்கும் அப்படின்னா
I2 வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா I4 உடைய வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கணும். I1 உடைய வேல்யூ I3க்கு ஈக்குவலா இருக்கணும். இந்த ரெண்டு கரண்ட்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்ப கண்டிப்பா என்ன ஆகும்? ஓவரால் வேல்யூ IG வேல்யூ 0 ஆயிடும். நெக்ஸ்ட் வி அப்ளை கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல். சோ ஃபர்ஸ்ட் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூல் யூஸ் பண்றோம். அது மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா I1 வேல்யூ I3க்கு ஈக்குவலா இருக்கு. I1 உடைய வேல்யூ I3க்கு ஈக்குவலா இருக்கு இந்த ரெண்டும். அதே மாதிரி I2 வேல்யூ I4க்கு ஈக்குவலா இருக்கு. I2 plus I4 அப்படின்றது இந்த இடத்துல வரும் இல்லையா? ஃபைன். ஜஸ்ட் a minute. இப்ப நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அது புரியுதான்னு பாருங்க. ஒரு ஜங்ஷன் B எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். Bன்ற ஜங்ஷன்ல I2ன்ற கரண்ட் இன்கமிங் வருது. அதே அளவுக்கு கரண்ட் I4ல போயிடுச்சுன்னா இந்த இடத்துல கரண்ட் எதுவுமே வராது. I1ன்ற கரண்ட் வருது Dன்ற பாயிண்ட்டுக்கு. I3ன்ற கரண்ட் போகுது. I1 எவ்வளவு கரண்டோ அதே அளவுக்கு கரண்ட் I3ல இருந்துச்சுன்னா அப்ப இந்த இடத்துல கரண்ட் என்ன ஆகாது? பாஸ் ஆகாது. சோ அப்போதான் எனக்கு IG வேல்யூ என்ன ஆகும்னா 0 ஆகும். கரெக்ட்டா? புரியுதா என்ன சொல்றேன்னு? சோ I2 இஸ் ஈக்குவல் டு I4, I1 இஸ் ஈக்குவல் டு I3. இந்த கண்டிஷன் எப்போ அப்படின்னா கேல்வனோமீட்டர்ல 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்குதுன்னா இந்த கண்டிஷன் தான் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு அர்த்தம். சோ இது மூலமா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூல் நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் கொடுத்திருக்காங்க. டு க்ளோஸ்டு லூப்ஸ் ADBA. சோ ADBA இந்த கண்டிஷனை மட்டும் எடுத்துக்கிறோம். அண்ட் CBDC அப்படின்ற ஒண்ணு எடுத்துக்கிறோம். the first loop gives. so first loopல என்ன இருக்கும்? I1 என்ன ஆகுது? இந்த பக்கம் போகுது இல்லையா? minus I1 R1 plus galvanometerல 0 தென் பிளஸ் இங்க என்ன ஆகுது? இந்த பாயிண்ட்ல வந்து மீட் தான் ஆகுது B பாயிண்ட்ல. அப்போ I2 R2 which is equal to என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும் வோல்டேஜ் ஃபார்முலா படி இல்லையா? ஃபைன். இங்க மட்டும் ஆக்சுவலா கரண்ட் உடைய டைரக்ஷன் I2 உடைய டைரக்ஷன் சேமா இருக்கு. அப்ப இங்க பிளஸ்ல இருக்கும். பட் இங்க நெகட்டிவ்ல இருக்கும் உங்களுக்கு தெரியும். அப்போ இது மட்டும் தான் என்னன்னா minus I1 R1. இது பிளஸ்ல தான் இருக்கும். இதுவும் பிளஸ்ல தான் இருக்கும். ஃபைன். செகண்ட் ஒன் இந்த ஐ மீன் IG equal to 0 இது நமக்கு தெரியும். அந்த செகண்ட் லூப் gives. சோ இந்த லூப் பாத்தீங்கன்னா எதுல இருந்து எடுத்துக்கோனா C ல இருந்து எடுத்துக்கோம். CBDC. CBA பாத்தீங்கன்னா கரண்ட்டுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம எடுக்கிறோம். ஆமாவா? சரி. டைரக்ஷன் I4 இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. I3 இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஃபைன். சோ நம்ம இங்க இருக்கிற டேர்மை மாத்தி எழுதுறோம். என்னவா எழுதுறோம்னு பாருங்க. I3 is equal to I1, I4 is equal to I2. ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச கரண்ட் ரூல். அந்த ரூலை லூப் ரூல்ல பயன்படுத்துறோம். சோ என்ன பண்ணலாம்? இந்த செகண்ட் லூப் gives using I3 equal to I1. சரி. அப்போ இந்த இடத்துல I3 R3ன்னு இருக்கும். ஆமாவா? பட் I3க்கு பதிலா என்ன யூஸ் பண்றாங்கன்னா I1ன்னு யூஸ் பண்றாங்க. அப்படி யூஸ் பண்ணா I1க்கு ஆப்போசிட். அதனால மைனஸ்ல போடணும். சரி. minus I1 R3. தென் இங்க I4 R4 அப்படின்னு சொல்லுவோமா? I4 R4 பட் கரண்ட் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. ஓகே. I2க்கு பதிலா I4 யூஸ் பண்றோம். அதனால பாசிட்டிவ்ல வரும். ஃபைன். I2 R4 plus 0 galvanometerல then minus I1 R3 which is equal to 0. From equation 3.62 we obtain. So இதுல இருந்து என்ன எழுதலாம்னு பாத்தீங்கன்னா ஓகே minus I1 plus R1 minus I1 R1 equal to minus I2 R2 அப்படின்னு இருக்கும். மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். I1 I2 எல்லாத்தையும் ஒரே பக்கமா வேணும்னு வந்துச்சுன்னா I1 by I2 is equal to R2 by R1 அப்படின்னு கிடைக்கும். I1 by I2 is equal to R2 by R1. ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்க எழுதியிருக்காங்க. whereas from equation 3.63 we obtain. ஸோ இந்த ஈக்குவேஷன் படி எழுதணும்னா எழுதலாம். I1 by I2 is equal to R4 by R3 அப்படின்னு எழுதும். இதோ இங்க இருக்கிற ஈக்குவேஷன். ஓகேவா? சோ ஒரு லூப் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபார்முலா, இன்னொரு லூப் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபார்முலா. ரெண்டுத்துலயுமே I1 I2 தான் இருக்கு. பட் ஆப்போசிட்ல இருக்கிற ரைட் சைடுல இருக்கிறது டிஃபரெண்டா இருக்கு. LHS சேமா இருந்துச்சுன்னா RHSம் சேம்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷன்லயும் RHS எழுத போறோம். RHS என்ன? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல R2 by R1 இருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன்ல R4 by R3ன்னு இருக்கு. So hence we obtain the condition R2 by R1 equal to R4 by R3. R2 by R1 is equal to R4 by R3. இதுல எனக்கு எதுதான் தெரியாதுன்னா R4 தான் தெரியாது. அதுதான் unknown resistance. அப்ப R3 equal to என்ன கொண்டு போயிட்டா R4 is equal to ஏற்கனவே R2 by R1 இருக்கு into R3 இருக்கும். அப்ப R3 into R2 by R1 is equal to R4ன்னு தெரியும். This last equation
Relating the four resistors is called the balanced condition for the galvanometer to give zero or null deflection. So galvanometerல ஏன் டிஃப்ளெக்ஷனே காமிக்கல, ஜீரோ டிஃப்ளெக்ஷன் ஆர் நல் டிஃப்ளெக்ஷன் ஏன் காமிக்குதுன்னா, இந்த 4 ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூவும் ஒண்ணுக்கு ஒண்ணு பேலன்ஸ் பண்ணிக்குது, பேலன்ஸ்டு கண்டிஷனை காமிக்குது. அதனால தான் எனக்கு galvanometerல ஜீரோ டிஃப்ளெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. The Wheatstone bridge and its balance condition provided a practical method for determination of an unknown resistance. So Wheatstone bridge மூலமா என்னால என்ன பண்ண முடியும்னா, ஒரு unknown resistance இருக்கு, எனக்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ்னே தெரியாத ஒண்ணு இருக்குன்னா கூட அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடியும். Let us suppose we have an unknown resistance which we insert in the fourth term. So R4ல தான் நம்ம unknown resistance insert பண்றோம்னு வெச்சுக்கோங்க. Thus not known is thus not known. Keeping known resistance R1, R2 in the first and the second arm of the bridge, we go on varying R3. So R3 என்றது என்னதுன்னா rheostat, வேரியிங் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸை என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். R1, R2ன்றது நோன் ரெசிஸ்டன்ஸ், R3ன்றது ரியோஸ்டாட். அது மூலியமா நான் சேஞ்ச் பண்ணிட்டே வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடும்னா ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காமிக்கும் இல்லையா? till the galvanometer shows null deflection. galvanometer எப்ப ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காமிக்குதோ அது வரைக்கும் R3 நான் என்ன பண்ணிட்டே இருக்கணும், வேரி பண்ணிட்டே இருக்கணும். ரியோஸ்டாட்னா என்னன்னு தெரியும் நம்புறேன் இல்லையா? ரியோஸ்டாட் மூலியமா ரெசிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். சரி, இதுல காயில் வைண்ட் ஆகிருக்கும், இதுல ஒரு டெர்மினல் இருக்கும், இதுல ஒரு டெர்மினல் இருக்கும் சரியா? இது கூட ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கும். இதை தான் நான் என்ன பண்ணுவேன்னா கையால் பிடிச்சி நகர்த்திக்கிட்டே போவோம். ஒரு காயில் டர்னும் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாகும். ஸோ ரியோஸ்டாட் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணலாம். ஃபைன். The bridge then balanced and from the balance condition the value of the unknown resistance R4 is given by. So R4 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா R4 is equal to R3 into R2 by R1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி unknown resistance கண்டுபிடிச்சலாம். A practical device using this principle is called the meter bridge. So practically இந்த மாதிரி unknown resistance கண்டுபிடிக்கிறதுக்கு Wheatstone bridge ஃபாலோ பண்ணி கிர்ச்சாஃப்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணி கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூலோடைய அப்ளிகேஷன் தான் Wheatstone bridge. இந்த Wheatstone bridge ஃபாலோ பண்ணி நம்ம எது மூலியமா பிராக்டிகலா கண்டுபிடிக்கிறோம் அன்னோன் டிவைஸோடைய அன்னோன் சப்ஸ்டன்ஸ் உடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா மீட்டர் பிரிட்ஜ் மூலியமா கண்டுபிடிக்கிறோம்னு சொல்றாங்க. ஓகேவா? மீட்டர் பிரிட்ஜும் யூஸ் பண்ணலாம், ஃபைன், Wheatstone bridgeம் யூஸ் பண்ணலாம், எதை வேணா சொல்லலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க 3.7. இதுல சில வேல்யூஸ் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லலாம் இல்லையா? இங்க 10 ohm, 100 ohm, 60 ohm, 5 ohm நாலுமே கொடுத்துட்டாங்க. The four arms of a Wheatstone bridge have the following resistance. Okay, a galvanometer of 15 ohm resistance is connected across BD. Calculate the current through the galvanometer. Okay, galvanometer வழியா எவ்வளவு கரண்ட் போகும், IG வேல்யூ நாட் 0 அப்படின்னா எவ்வளவு கரண்ட் போகும்னு கேக்குறாங்க. when a potential difference across 10 volt is maintained across AC. Okay, AC வழியா இவ்வளவு தூரம் போச்சுனா so the current loop formula யூஸ் பண்ணுங்க, you will get an value IG is equal to 4.87 milliampere அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபைன். இந்த ப்ராப்ளம்லாம் பாருங்க சம்மரி. ஸோ இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த சாப்டர் முடியுது. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற பிசிக்ஸ் உடைய 3rd சாப்டர் முடியுது. இதனுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணலாம், பிஓக்யூஸ் நீட்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் சாப்டரே நம்ம இன்னும் பார்க்கல, அதை கண்டினியூ பண்ணிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோடைய பிஓக்யூஸ் பார்க்கலாம் சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தென் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலும் அதை சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.